நிர்மலா சீதாராமன் பெஞ்ச புயலுக்கு வந்து தூத்துக்குடிக்கு வந்து பிளைட்ல வந்து இறங்கினாங்க. நாங்கெல்லாம் நினைச்சோம் பரவாயில்ல, கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டு அக்கறை வந்துச்சு போகுது, வந்து பிளைட்ல இறங்கியிருக்காங்க, ஏதாவது கிடைக்குன்னு நினைச்சா ஒன்னையும் கொடுக்கல. இதெல்லாம் கண்டிச்சுதான், இதெல்லாம் வந்து அவருடைய முகத்திரையை கிழிக்க தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். அது மட்டுமல்ல, இந்த எம்ஜிஎன்ஆர்ஜின்னு ஒரு வேலைமா 2005-6 காங்கிரஸ் ஆட்சியில நம்ம தலைவர் கலைஞர் ஆட்சியில கிராமப்புற மக்களுக்காகவே துவங்கப்பட்ட ஒரு வேலை. உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணும், பண தட்டுப்பாடு இருக்கக்கூடாது, அனைவர் கையிலும் பணம் கொண்டு சேர்ந்தது திட்டம். அது கொண்டு வந்த ஒரு திட்டம். என்ன திட்டம்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி சட்டம். அது திட்டம் இல்ல, சட்டம். சட்டமாவே போட்டதுக்கு கிட்டத்தட்ட இப்ப 4034 கோடி பணம் நமக்கு பாக்கி தரணும். இதெல்லாம் கேட்டா அதுக்கும் பதில் இல்லை. அதுக்கப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு. நம்ம இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல, காங்கிரஸ் பீரியட்ல குறிப்பா குடும்ப கட்டுப்பாடு என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது எதற்காகனா நாட்டின் வறுமையை ஒழிப்பதற்காக, மக்கள் தொகையை கட்டுப்பாட்டினால நாட்டின் வறுமையை ஒழிக்க முடியறதுக்காக அதை நம்ம கடைபிடித்து தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக அந்த நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் என்று பின்பற்றி மக்கள் தொகை கட்டுப்பாட்டை கட்டுப்படுத்திய விளைவாக இந்த வட மாநிலங்கள்ல எதை சொன்னாலும் கேட்கறதில்ல. அவனுக்கு என்ன தெரியும்? நீங்க பாப்பீங்கல்ல, இங்க அவங்கள ஏதாவது புரியுது அவங்களுக்கு? தள்ளுன்னு தள்ளிட்டாங்க. இப்ப அதை கவனமா வச்சுக்கிட்டு அந்த வட மாநிலங்களை மட்டும் ஓட்டு போட்டாலே, இந்த மறுசீரமைப்பு கொண்டு வந்துட்டா, தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வந்துட்டா நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியாது, கேட்கவே முடியாது. அந்த வட மாநிலங்கள் ஓட்டு போட்டாலே மோடி வந்துடுவார். ஒரு பிளான் எப்படி பாருங்க. இந்த நம்ம 39 MP 30 MP ஆகிடும். எதுக்காக இது? எதற்காக இது? ஏன்னா இவங்க சத்தம் போடுறாங்கல்ல, அதை எண்ணி அதுக்காக பயந்து இந்த மோடி அவர்கள் இந்த தொகுதி மறுசீரமைப்பையும் கொண்டு வர நினைக்கிறார். இதெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடக்காது. உரிமையை காக்க எந்த எல்லைக்கும் சென்று போராடுவார் என்று தளபதியார் என்பது இப்பொழுது நடந்த உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பே தெரியும். அது மட்டுமல்ல, நமது டாக்டர் கலைஞர் அவர்கள் கோட்டையிலே கொடியேற்றும் ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்தியாவிற்கே வழங்கி கொடுத்தவர் நமது டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அதுபோல தளபதியாரும் இப்ப நடந்த இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலே